மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவர்களே, நீங்கள் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திற்காக ஒரு தலைவராக கட்சி தொடங்கினீர்கள். இன்றைக்கு விஜய் அவர்களுடைய கட்சியில் 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தான் முதலில் ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் ஏன் இவ்வளவு காலதாமதம்? ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இத்தனை எம்எல்ஏக்கள் வந்து அவர்கள் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் உங்களுடைய 2 அந்த தொகுதிகள் சப்போர்ட் வேணும். ஆனால் நீங்கள் முதலில் வந்து கொடுத்திருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் தலைவர் என்றால் ஏன் இவ்வளவு காலதாமதம்? ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க? நீங்க யாரை கேட்கணும்? அதனால அண்ணன் திருமாவர்களே, உண்மையாக நீங்கள் பாசிசத்தை எதிர்க்கிறீர்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் தலைவர் என்றால் முதலில் விஜய்க்கு அந்த 2 சீட் சப்போர்ட் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு அவரு மற்ற மக்களுக்கு நல்லது பண்ணலன்னா நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குல போனாலும் சரி, இல்லது வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி. ஆனா கட்டாயம் நீங்கள் உண்மையான ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் தலைவர் என்றால் விஜய்க்கு நீங்கள் தான் முதலில் ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். இப்பொழுது காலதாமதம் ஏற்பட்டால் பரவாயில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும், ஜோதிமணி அண்ணன் அவர்களை நான் காட்டுமன்னார் கோயில் பகுதியை சேர்ந்தவள். அவர்கள் அப்பா MP இளைய பெருமாளால் தான் மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள். அதுவும் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு சீட் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் பெரிய மனது பண்ணி நீங்க கொடுத்தீர்கள். இன்றைக்கு VCK ஒரே ஒரு தொகுதி தான் வந்திருக்குது. அதனால காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா MP இளைய பெருமாள் ஐயாவுடைய பையனை நீங்க அனுப்புங்க. ஒரு தொகுதி அவர் மூலமா கிடைக்கட்டும் VCKக்கு, சாரி TVKக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஒரு MLAவும் நீங்க கொடுங்க. இந்த மக்கள் உங்களை ஆதரித்து தான் அவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டை, அந்த மதிப்புக்குரிய அந்த ஓட்டை நீங்கள் விஜய்க்கு கொடுத்து அவர்களை ஆட்சி பீடத்தில் உட்கார வைத்து ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் ஆட்சி செய்வதை நீங்கள் பார்த்து கண்டுகளிக்க வேண்டும். அதுவே எனது ஆசை.